அப்போல்லாம் எங்கள் அம்மா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒரு 5-6 ரெசிபி தான் கையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் யூடியூப் இல்லை, இன்ஸ்டா இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிற ரெசிபி அந்த 5-6 ரெசிபியும் அவ்வளோ யூனிக்காக ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க அந்த 5-6 ரெசிபி கூட அக்கத்து பக்கத்தில் அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ரெசிபியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது ஒரு வேர்க்கடலை உருண்டைன்னு சொல்லுவேன். எங்களுக்கு வாரத்தில் கண்டிப்பாக 2 வாட்டினா இந்த வேர்க்கடலை உருண்டை செஞ்சு கொடுத்துருவாங்க. 1 கப்பு வேர்க்கடலை எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொட்டு எடுத்துகிட்டு 1 கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/4 கப் தண்ணீர் போட்டு ஜஸ்ட் மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி கோந்து மாதிரி வரணும், ஸ்ட்ரிங்கு மாதிரி. இப்படி மேலேருந்து தூக்குனா அது விழக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். அது வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. சூடு பொறுக்கும் போதே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு பண்ணிங்கன்னா இன்னும் டைட்டாக ஒரு உருண்டை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கட்டையாக இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.